எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. பார்த்தா பிரபா கழுத்தில தாலி கட்டுறாரு விஜய். எல்லாருமே ஆச்சு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல எல்லாருமே கோவப்படுறாங்க. உடனே விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நிக்கிறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவும் என்ன பண்ண தெரியாம தாலி எடுத்து பார்க்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழறாங்க கோட்டீஸ்வரி. கோட்டீஸ்வரி பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா பசங்க எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. பிரபா என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நடந்தது நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வேறு வழி இல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே காயத்ரி இப்படி பண்ணிட்டியேடா, இதுக்கப்புறம் நீ பிள்ளையே இல்லையடா, என் மூஞ்சில் கூட முழிக்காது, இப்படி பண்ணிட்டியே, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு அழறாங்க. எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. இங்கே ஒன்றுமே புரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காரு. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க எல்லாருமே. விஜயம் விஜய்கிட்ட பிரபா கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை காப்பாற்ற தான் பிரபா, இது எனக்கு வேணும் பிரபா அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் பிரபா யோசிக்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் மனசில், எனக்கு எல்லாமே நான் நினச்சது எல்லாமே தப்பு. அவளை போய் நான் விரும்பினேன். ஆனால் ஆக்சுவலாக அவளை நான் விரும்பவே விரும்பலை. ஒன்று தான் நான் விரும்பியிருக்கேன். இந்த விஷயம் எனக்கு தெரியல. இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் ஒன்று தான் விரும்புகிறேன் பிரபா, நீ தான் எனக்கு முக்கியம், ஐ லவ் யூ பிரபா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இப்படி விஜய் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பிரபாவும் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே இது எப்படி நடக்கும், நான் ஒத்துக்க மாட்டேன், இவ்வளோ மருமகளாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, வேணும்னே தான் எல்லாம் பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணியிருக்காங்க, என்ன சூர்யா உனக்கு இது உடன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சித்ரா குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து எல்லாருமே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. குடும்பத்துமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நடந்து போச்சு, இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை, முதல்ல வீட்டுக்கு போகலாம், இங்கேருந்து எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே கோட்டீஸ்வரி அழுதுட்டுருக்காங்க. பிரபாவை நினச்சி பிரபா என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அனமிக்கா நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். எதுக்கு இங்கே அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நான் வராமல், நான் தானே உங்கள் பொண்டாட்டி, உங்கள் வீட்டில் தானே நான் இருப்பேன், எப்படி நான் வராமல் இருப்பேன்? நீ ஒன்றும் என் பொண்டாட்டி கிடையாது, எவ்வளோ தைரியமாக தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. வராமல் நான் என்ன பண்ணுறது, நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா அதுதான் டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் உங்கள் பொண்டாட்டி தானே, நேற்று டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படி எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பார்த்தா பிரபா கழுத்தில் விஜய் தாலி கட்டினதோடு அப்படியே நிற்கிறாங்க. பிரபா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன இது, இவ எதுக்கு இங்கே வந்தா, இவ அவங்க வீட்டுக்கு தானே போகணும், எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரபா விஜயோட பொண்டாட்டி, விஜய் பிரபா கழுத்தில் தாலி கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க. சித்ரா அதை கேட்டு அப்படியே தாங்கிக்க முடியல அனாமிகால. இது எப்படி நடக்கும், சட்டப்படி நான் தான் இவர் பொண்டாட்டி, நான் சட்டப்படி பொண்டாட்டியாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறது சட்டப்படி குற்றம், குற்றத்தை எப்படி இந்த விஜய் பண்ணியிருக்க முடியும், நீங்களாம் இதுக்கு உணர்ந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது சட்டப்படி பொண்டாட்டி, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. வேணா கோர்ட் ஆர்டர் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இந்த கோர்ட் ஆர்டர் வர முடியும், எப்படி இதெல்லாம் நடந்திருக்க முடியும் அப்படின்னு நான் தான் நோட்டீஸ் அனுப்பிச்சினேன் வீட்டுக்கு, நீங்கள் பார்க்கலான்னு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே உடனே நோட்டீஸா, ஆமாம் ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்துருச்சு, அதை சூர்யா தானே வாங்கினா, என்னது சூர்யா வாங்கினாரா, நான் எந்த நோட்டீஸும் வாங்கலை. சூர்யா என்ன சூர்யா, நீ கூட ஒரு ரூமுக்கு கூட்டின்னு எடுத்துகிட்டு போனீங்க, வேணா எல்லாரும் போய்ட்டு ரூமில் பாருங்கள் அப்படின்னு எல்லாரும் போய்ட்டு செக் பண்ணுறாங்க. ரூமில் பார்த்தா சூர்யாவோட ரூமில் இருக்க அந்த நோட்டீஸை அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா எல்லாம் தெரிஞ்சுதான் நீ மறைச்சிடியா, கையெழுத்து போட்டு சூர்யா தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் காட்டுறாங்க ப்ரூஃபெல்லாம். இதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த தவிர நான் பண்ணவே பண்ணல, எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு மகா இப்படி பண்ணிட்டீங்களே சூர்யான்னு அழுறாங்க தாங்க முடியாமல்.